பெற்றோர்களின் அவதான குறைவால் ஏற்பட்ட பாரிய விபத்து. என்ன தைரியத்தில் குழந்தைகளை வாகன நடமாட்டங்கள் உள்ள பகுதிகள் என தெரிந்தும் விளையாட அனுமதிக்கின்றீர்கள்? குழந்தைகள் விளையாடும் போது எப்பொழுதுமே ஒரு கண்ணோட்டத்தோடு இருங்கள். என்ன உபகரணத்தை பயன்படுத்தி விளையாடுகின்றார்கள், எந்த இடத்தில் விளையாடுகின்றார்கள், அதாவது விளையாடுகின்ற இடத்தில் மின்சாரம் சார்ந்த பொருட்கள் இருக்கின்றதா, அல்லது கத்தி போன்ற பொருட்கள் இருக்கின்றதா, அல்லது அவர்கள் விளையாடுகின்ற இடங்களில் பாரிய குழிகள், பாரிய நீர்த்தேக்கங்கள் ஏதாவது இருக்கின்றதா? இவ்வாறான விடயங்களில் எப்போதுமே ஒரு அக்கறையோடு இருங்கள். உங்களுடைய குழந்தை செல்வங்களை உங்களுடைய அவதான ஈனத்தால் இழந்து விடாதீர்கள். இவ்வாறு எத்தனை குழந்தைகள் இறந்திருக்கும் வீதி விபத்துகளாலும் பெற்றோர்களுடைய அவதான ஈனத்தால் குழிகள், பாரிய நீர்த்தக்கங்களுக்குள் விழுந்து எத்தனை குழந்தைகள் இறந்திருக்கும். பெற்றோர்களை மிகவும் அவதானத்தோடும் கரிசனையோடும் உங்களுடைய குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகளை மிகவும் அவதானத்தோடு பார்த்து கொள்ளுங்கள். பச்சிலம் குழந்தை தானே அப்படி என்று சொல்லி யாரிடமும் தெரியாத நபர்களிடம் ஒப்படைக்காதீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தான் முழுக்க பொறுப்பாக இருக்க வேண்டும். காணொளிகளை பார்த்துவிட்டு அதை தட்டிவிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க செல்லாமல் மிகவும் விழிப்புணர்வோடு இருங்கள். இவ்வாறு குழந்தைகள் சார்ந்த விடயங்களில் மிகவும் ஒரு அவதானத்தோடும் விழிப்புணர்வோடும் இருங்கள். முடிந்த அளவு இந்த காணொளிகளை பகிருங்கள். அப்பொழுதாவது பெற்றோர்கள் மத்தியில் விழிப்புணர்வு வருகின்றதா என்பதை பார்க்கலாம்.